பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலில் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்மியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. நானாபூஷணாம் கிருத சம்பாஷணாம் கன்னிகாம் கமலவேணா காமஜனகோ பகரிசே. இதையும் பார்க்கிறார் உரையீடு நாச்சியாரு. கிட்டக்க வராது விசாரிக்கிறார். பப்ரத்ஸதாம் குணவதி சுததி நிரீட்சே காத்வை மனோகரசி சுவிசேகி கிருஷ்ணா. எப்பொழுது கண்ணசுரனாவே தான் பாருங்கண்ணா. சந்திச்சுக்கு இருக்க அதை மறைச்சு விடுறார். சில கோயில் மாதிரி பின்னாடி வச்சு மாலை போடுறார். அதுக்கு மேல மாலை விழுந்துடும். வைத்திய மாலை விழுந்தா சங்கீதக்கிரம் மறைஞ்சிடும். அப்ப ஜீவிதமா தான் இருக்கா. இந்த அபய கஷ்டத்தோட உத்தரவை பார்த்தா ரெண்டே கையோடு தான் இருக்கா. நாலாவது கையில பாக்கி 2 கையில் காட்ட மாட்டான். 2 கையோடு வந்தா ஒண்ணு ராமனோ ஒண்ணு கிருஷ்ணன் தானே தோணும். குதிரை மேல வந்து கம்பீரமா வந்தா ராமன் மாதிரி போன இன்னொரு விவகாரங்களை பார்த்தா கிருஷ்ணன் தோணும். அதனால ராமனாவும் பாடியிருக்கா, கிருஷ்ணனாவும் பாடியிருக்கா. அழ்வார் திருப்பாணாழ்வார் கண்ணனா பாடுறா. கொண்டல் மன்னனை கோவலனாய் வெள்ளையேண்ட வாதம் என் உள்ளம் கவர்ந்தானே அந்தர்போது அணி அரங்கம் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாதேண்டா திருப்பாணாழ்வார். கோவலனாய் வெள்ளையேண்ட வாயன்னு பாடுறார். திருந்தியாழ்வார் ராமபிரானாக பாடுறார். ராமனா கண்ணனாழ்வார். அது பதில் சொல்றார்கள் பெரியவர்கள். ராமனிடத்துல காம்பீரியம் இருக்கும், கிருஷ்ணனிடத்துல கலாசாஸ்திரியம் இருக்கும், நம்ம ரங்கநாதனுக்கு 2 இருக்கும். ஏனால் ராமனா இருக்கிறாரே ஒரு கம்பீரனா, பிரசன்ன கம்பீரனா இருக்கிறார். கம்பீரமா இருக்கும்போது பார்த்தா ராமனு தோன்றது, பிரசன்னமா இருக்கும்போது பார்த்தா கிருஷ்ணன்னு தோன்றது. தாழேக போல முகுரே வெளிபாய பத்மாக கிட்டக்க வந்தார். தன்னையில் யாரும் உங்களுடைய தோட்டத்தில் விளையாடிட்டு கோயில்களோட கூட யாருன்னு விசாரிக்கிறார். கிட்டக்க வந்து யாரு விசாரிக்கிறார். ராஜகுமாரனா இருக்கிறார். இதை தலை புரிஞ்சுனால் என்ன பதில் சொல்லுறேன்னா, போல நிகரே இது கையில சொல்லி தலை புரிஞ்சு நிற்கிறார். தோழி சொல்லப்படுகிறால் சோழாதிராஜனாருக்குரிய தர்மபெருமானுடைய பெண்ணாக்கும் அப்படிங்கிற ஆகும். இவருடைய தோழியா இருக்கிறதே அவருக்கு இந்த மதம். சோழராஜன் சொல்லி ஒரு தோழி சொல்லக்கூடாதோ, ராஜாதிராஜனான தர்மபெரும பூபத்தினுடைய பெண்ணாக்கும் அவ தோழியாக்கும்னா சோழாதிராஜ தனயா கலு கலுனா ஆக்கும்னு அர்த்தம். ஸ்ரீவாசலட்சுமி உங்களுக்கு ராசலட்சுமி வாசனா சுகந்தம்னு அர்த்தம். ராசலட்சுமினா சுகந்தமான லட்சுமி. கிட்டத பக்கம் போனாலே ரங்கநாதன் முத்து தொலைக்கணும். அவரே பரிமள ரங்க பரிமள ரங்கன் தோட்டு போடுறா இந்த வாசனையில. ஏசா சகி இவரு என்னுடைய தோழி. கவேத சுதாந்த தேத்வா ஸ்ரீரங்கநாதனகரே மதிகந்து நிச்சதி. நாங்கெல்லாம் ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு போறோம். வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியாது இவாளுக்கு. அதனால சொல்றா, பெரிய கோயில் போறோம் ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு. அடிக்கடி இந்த வாழலாம் ரங்கநாதனை சேவிக்க வருவாளாம். இந்த ராஜகுமாரிகள்லாம் பெருமாள் சேவிக்க போறோம். ஒரு யாரு யாங்க ஓடக்காரனை பார்த்து இருக்கோம், அவரை காணும். ஓட இருந்தா தாண்டி ரங்கநாதனை சேவிக்க தேடுகிறார். அத்வீர நாமம் அபிவிஷ்ய நரேந்திர கஸ்தோ சகீவசனம் ஆதர பூர்வமேவ சுத்ரா முராரிரதி மோகன மண்டகாசா. ரங்கநாதனே தெரியாம இவள் பேசுறத பார்த்து ரங்கநாதன் ஒரு சிரிக்கின்றார். அவன் தானா யாரும் சொல்லிக்கல. குதிரை சேவகனாக கருட பகவானே வந்திருக்கிறார். இந்த கருடங்கிற ரூபத்தை விட்டுட்டு ஒரு குதிரைசாரி மாதிரி ஒரு முண்டாச்சு கட்டி சில சாட்டை எடுத்து வந்து லக்கான குடிச்சு குதிரை எடுத்து இருக்கிறாரா. கடைசினால அவரை பார்த்து ஒரு குதிரைசாரியா வந்த கருட பகவான் சொல்றார், பின்னே ரங்கநாத் பிரம்மாதி தேவ ரசிதாம் பரித பிரதீட்சாம் தூஷ்ணேபேட்ச தவ கேளிவனம் சகத்வா சத்யம் தவ புரே புருஷோத்தமஸ்தோகம் ஸ்ரீரங்கநாத விதத்தே ஜய கன்னிகேத்வம். ஏதோ தேங்காய் பழம் எடுத்துட்டு கோவிலுக்கு போனா டிக்கெட் வாங்கி அர்த்தவர்களுக்கு கொடுத்துட்டு எட்ட கொண்டு இருக்கணும். அது என்னமோ கொண்டு தான் நமக்கு ஒன்றும் புரியாது.
சடாரிதான் தலையில கட்டம் வராதுமா இருக்கும். தீர்த்தத்தலையில ஆட்டுக்கு வந்துவிடலாம். இது என் பாக்கியத்தை பாரு. பிரம்மாதி தேவதைகள்லாம் அப்படியே சூழல நிற்கிறாளா. நம்மதான் சூழல் நிற்கிறோம் நினைக்கிறோம். நம்மதான் சூழல வச்சுட்டோம். பிரம்மாதி தேவதைகளும் அப்படியே சூழல நிற்கிறார். திருப்பள்ளி சிலை தொழிலக்கூடிய ஆழ்வார் சொல்றா ஒரு பிரம்மாதி தேவர்கள கந்தர்வாளுக்கு பலம் அதிகமா, தேவாளுக்கு பலம் அதிகமா. முன்னாடி தேவாளுக்கெல்லாம் பின்னாடி கந்தர்வாளுக்கெல்லாம் வித்யாதரம் எடுக்கிற மாட்டிட்டாளா. என்ன போல மயக்கம் வந்துடுமா அவளுக்கு அடிக்கடி. அப்படி நெருக்க இப்படி நெருக்க வித்யாதராளுக்கு மயக்கம் வந்து எடுத்துங்கிறார். அவ்வளவு தூண்டா தேவ கூட்டம். நம்ம கண்ணுக்கு நேரம் தெரியல. நல்ல வேலை ஏதோ ஐயப்ப விருப்பத்தோட தேடுறது நமக்கு. அந்த தேவ கூட்டால பத்தி தெரியல. அவருடைய தேவ கூட்டமும் கண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம இல்லவே பேச முடியாது. அவங்களோட தேவ கூட்டங்கள் ரங்கநாதனுடைய கட்டாட்சத்துக்கு காத்து இருக்குமா. அந்த பிரபு உன் தோட்டத்துல வந்து இருக்கிறாப்பா. உன்னுடைய பாக்கியமே பாக்கியம். இப்போ இப்படி வந்து நிற்கிறதுனால உன் கையாலேயே பூஜை பண்ணலாம். அவர் அச்சார ரூபத்துல இருந்தா நீ தொட முடியாது. நீபவ ரூபத்துல வந்திருக்காரு, நீயே பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பரமபக்தியோட கூட பரம பிரேமையோட கூட ஏதோ கஜேந்திர வச்சனீயா சந்தோஷனா விளையாட்டா பூஜிச்சுதானே மாலை கட்டின்னு சேர்க்கிறா. கோவிலுக்கு எடுத்து தான் வச்சு இருந்தாலும் கோவிலுக்கு கும்பிட போன சாமி வழிபடிச்சுதான் கடவுள். கோவிலுக்கு போய் மாலை போடுறது நினைச்சா மாலை போட்டுக்கிட்டு இவரே வந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் உடனே மாலாம் சமர்த்த சகசா மதுசூதனசிய வட்சஸ்தலே பதவேர் விதவே பிரணாமம். தந்தையாலேயே அழகு மணவாளனுக்கு மாலை போட்டு சிறுவில விருந்து சேவித்தாள். ஆம் பிரிய சகீதாம் சகிதாம் முகுந்தகா பிரேமாங்குலிய கமரி பிரதோத தஸ்யை. உடனே அவளை தூக்கி மார்போட ஆளுநர் சொல்லி கொண்டு தன் கையில போட்டிருக்கக்கூடிய மோதிரத்தை அவ கையில கழட்டி போட்டார். ரங்கநாதர் மோதிரத்தை உடனே பாணிபுரம் நினைத்தாரா. தீரே கவேர கல்யாண ஊர்வலம் மாதிரி காவிரிக்கிறதோட நான் அதெல்லாம் பேசி போயிட்டு வந்தாரா. இது அனுமதிக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த காவிரி கரையோட 4 தினம் படிய முடிச்சுடே பேசி போயிட்டு வந்தா. அதமாதி மல்லி மாதவி குஞ்சய சுதந்திரன் மலையாளில மந்தஸ்தம்பித திரிநாளவான விரோண சிங்கார கோகில விரல காதலி கலகல சிரவண கோலாகலம் கிரீடா குதூகலம் தனசரசான கடலீபர ரசரசியோ மதன ஜனகோ தாம்பூல கோமலாகரோ தருணீஜன மனோகரோ சகீஜன கிருத சரச சங்கீத சவணோத்சுகோ பாவுகோ லலித கதி விலாச ஜித கனரோ மதுகோ பரஸ்பர சல்லாப சுமுகோ. கோவில்களும் பின்னாடி சேவை செய்ய வீணா முகங்காதி வாத்தியங்கள்லாம் வாசிக்க அந்த உத்தியான வனத்திலேயே விளையாடி கொண்டு கொடிகளால ஆன ஊஞ்சலை உட்கார்ந்து கொண்டு ஊஞ்சலாடி பந்து அடித்து விளையாடி அழகாக பலவோற்சவங்களில் ஓடத்தை ஏறி கொண்டு ஓட ஓட்டி விளையாடி ராத்திரி பூராக அந்த பிருந்தாவனம் போலே காவேரி வனத்துல தோள்களோடு கூடிய இளைஞர் நாச்சியாரோட கூட பலவிதமான விளையாட்டுகள் விளையாடி வெடிய கடைசியில் அங்கே ஒரு லதா கிரகம் நிகுஞ்ச கிரகத்துல இளைஞர் நாச்சியாரோடு ஏகாந்தமா இருந்தாராம் பெருமாள். ரங்கேஸ்வரே ரங்கபுரம் யதேசாத் ராஜேந்திர கன்யா நிகுலாபுரீச்சே கிருதம் சுபாபியாம் உபயோக்த சித்தம் பரஸ்பரம் தேன விதித்த மத்தியே. ரங்கநாதன் காலையில் எழுந்து கொண்டார். குதிரையில் ஏறிந்தார். ஸ்ரீரங்கம் போயிட்டார். இளைஞர் நாச்சியாரும் அரண்மனைக்கு போயிட்டார். 2 பேரும் போயிட்டாலே தவிர ஒருத்தர் சாமனை ஒருத்தர் எடுத்துட்டாராம். எதினால் ஸ்ரீவாசலட்சுமியினுடைய ஹிருதயத்தை இவர் திருடன்னு கேட்டார். ரங்கநாதனுடைய ஹிருதயத்தை அவன் திருடன்னு கேட்டார். போய் உட்கார்ந்து கொண்டா அப்படியே ரங்கநாதன் ஞாபகம் அவளுக்கு இருக்கு. உரியர் நாச்சியார் நினைவதே இவருக்கு இருக்கு. அவளாவது அப்படி இருக்கட்டும், இவர் சாக்கையா இருக்க வேண்டாம். இவர் மனசு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்டவர் மனம் வழங்கும் கண்ணபுரம்னு சொன்னார். எல்லாரும் மனசுல இவரிடத்துல கொடுத்துக்கலாம். இவர் மனசு தன் சாதனத்துல இருக்க வேண்டாமோ? சகனி கராகிராஜலிதம் பதீதி கராகுலீயம் கததம் பிரியேதி வப்ரட்ச தேவி பிரணயேன சௌ. மறுநாள் வந்ததே ஒரு 2 பேரும் முயற்சியார் இதே போயிட்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவோ வேலை எடுத்து நினைச்சிருந்தால் பெரிய விராட்டியார் சேவை பண்ணிட்டே இருக்கிறது. பெரிய பார்த்தா கையில மோதிரத்தை காணும். ரங்கநாதனுக்கு கேட்டார், இந்த மோதிரம் எங்கே காணும் அப்படின்னார். இவர் சமாளிச்சுட்டார். வேட்டையார் போன ராத்திரி எந்த வீதியிலே தெரியல. ரொம்ப விலை உயர்ந்த மோதிரம் ஆச்சுன்னா எல்லாரும் தேடி பார்த்துட்டா. சல்லடை போட்டு காவேரி மணி கூட தேடி பார்த்துட்டா.
நான் என்ன பண்ணுவேன், மோதிரம் போயிட்டு போறது போன ஐயோ எவ்வளவோ மோதிரங்கள் இருக்கு, அதனால கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டார். எப்படி சமாளிச்சுட்டார்னால், யதாத சந்தர்ப்பம்தான் வரிஷ்டகாயா, சந்தர்ப்பம் தெரிஞ்சு பேசி விடுவார். அது மாதிரி பேசிவிட்டார். ஸ்ரீ ரங்கராஜ சோழ சேவம், அதாவது 200 நாச்சியாரோ கண்ணீர் விட்டுக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார். ராத்திரி எப்படியோ செய்து வச்சு மறுநாள் காலையே அங்கேயும் வந்து பகவான் தன்னை சந்திச்ச இடம், பகவான் தான் மாலை போட்ட இடம், கைவட்டும் சஞ்சாரம் பண்ண இடம், உட்காந்துருந்த ஓடம், கட்டின ஊஞ்சல் எல்லாத்தையும் பார்த்து அழறார். ததேவ லீலாஸ்தலமாதரேன பசியந்தி அனந்தஸ்ய சமாகமாயம். தினசரி கண்ணீர் விடுறாள். விரகதாபத்தினாலே நாளுக்கு நாள் இழைச்சு போறாள். கங்குலும் குயிலும் கங்குகில அறியாள் கண்ணீர் கைகளால் இறையை கண்ணீர் அப்படியே வகிச்சு போடுறாள். காவிரி பிரவாகம் போல கண்ணீர் பட்ட சபாவத்திலேயே கிருஷாங்கியான இவள் பகவத் விரகத்தினாலே ஏன் உறக்கமில்லாமல் நாளுக்கு நாள் கிருஷமாகிறாள். பாபம் ததாதி சீதோபி பரிணீனாம் சுதாகராக ஜாதோசி கிருஷ்ண கிருபஜாது கருணா நகிதே கிருதி. சந்திரன் வந்து பகவானுடைய மனசுலேருந்து தோன்றினான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல. மனச சந்திரமா ஜாதகான், பகவானுடைய மனசுலேருந்து தோன்றிருக்க, ஆனா உனக்கு இவ்வளவு வெப்பம் ஏது அப்படிங்கிறார். பகவானுடைய மனசு குளிர்ச்சியா இருக்காதோ, அவன் மனசுலேருந்து தோன்றின சந்திரனும் குளிர்ச்சியா இருக்க வேண்டாமோ, ஆனா என்ன கொளுத்துறையுங்கிறார். எல்லாருக்கும் குளிர்ச்சிதான் சந்திரன், ஆனால் பகவானுடைய பிரிவாட்சாமையால இதை பதிக்கிறதுனாலே அந்த நிலவு இவளை கொளுத்துறது போல இருக்கான். விஷதேவ ததாதித்வம் சுதானி விரதி ஸ்வயம். அமிர்த கலாகரம் சந்திரனுக்கு பெயர். உங்களுக்கு அமிர்த கலம் இருக்குன்னு சொல்ற, ஆனா விஷத்த கக்கரையே அப்படிங்கிறார். மனோபவ விகுந்த மனோஜாதி மார்தவம். மன்மதனை பார்த்து சொல்றார், மன்மதன் பகவானுடைய மனசிலேருந்து தோன்றினவன், அதனால்தான் அவ்வளவு இனிமையா இருக்கான்னு சொல்லுவார்கள். மனசிலேருந்து பகவானுடைய கண்ணனுடைய முகுந்தனுடைய மனசிலேருந்து தோன்றியும் மன்மதான் இவ்வளவு கொடூரமா இருக்கிய, என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தீங்க. விதிய சிவா விதேத்தம் விஷ்ணுஜாதோதி விபரீதோசி வேதத்தை. விதினா பிரம்மா ரங்கநாதனுடைய நாபிகமலத்திலிருந்து தோன்றினான் அப்படின்னு அர்த்தம். விதியை பார்த்து சொல்றார், விஷ்ணுவனுடைய நாபிகமலத்திலிருந்து தோன்றிய, ஆனால் விபரீதமா இருக்கியே, எனக்கு நல்ல விதியா இருக்கக்கூடாதோ, எனக்கு விபரீத விதியா இருக்கையே. மகாலட்சுமியை பார்த்து நினைக்கிறாள், ஜேஷ்டாசிவே மகாலட்சுமி ஜேஷ்டாம் தேவியும் ததாசி. எனக்கு மூத்தவன் இல்லையானு, ஆனா உனக்கு மூத்தவரை எடுத்து காமிச்சிருக்கிய, எனக்கு மூத்தவன் இல்லை. எச்சரிக்கை மூத்தவன் யார் தெரியுமா? சுத்தி பாசாமலாம் ஜேஷ்டாம் அலட்சுமியாமியம். மூதேவிதான். எனக்கு பகவத் விரகமாகிய இப்படி ஒரு மூதேவி எனக்கு கொடுத்திருக்கிய, நான் கஷ்டப்படுறேனே. ஜேஷ்டனாம் சேஷ்டனாம் இருக்கக்கூடிய பிரேஷ்டனாம் இருக்கக்கூடிய ரங்கநாதனை இங்க அனுப்பக்கூடாதா? தத்துவமன்று தகவேலோர் என்பாவாய். 8 நிலைகளிலும் பிரிவாற்றம் இல்லாயாகி எல்லாருக்கும் பொதுவான ரங்கநாதனை இல்லையே கட்டி வச்சிருக்கையே, பக்தர்களோட போக விடக்கூடாதா? சசியதான போறான் காவேரி, சசிய பருவதத்தில் தோன்றினதுனால. ஆனால் சசிய பருவதத்துல தோன்றிய காவேரி எனக்கு அசசியமான கிருஷ்ண விரகத்தை கொடுக்கிறேன். அசசியம் கிருஷ்ண விரகம் கதம் தம் சகசே சகி. கிருஷ்ணசாரம்னு பேரு மானுக்கு. அந்த மானு பார்த்து சொல்றாள், கிருஷ்ணசார சமாஜத்து கிருஷ்ண சாரதிதாங்கரே. கிருஷ்ணன் தான் சாரம்னு தெரிஞ்சிருக்கிறதா ஒரு கிருஷ்ணசாரம். மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலாள கரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா. ஹரே ராம 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 ஹரே ஹரே.